ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நல்லா சூப்பரான ஒரு மண் சட்டி மீன் குழம்பு தாங்க. வாங்க என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல அடிக்கனமான மண் சட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் பொரிச்சிக்கிறேன். வெந்தயம் கருகிடக்கூடாது. இப்போ ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள். மண் சட்டி எப்போவுமே கொஞ்சம் லேட்டாகும் சூடாகிறதுக்கு. ஆனால் சூடாகிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக இதில் சமைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து இந்தளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து 2 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கிறேன். மீன் குழம்புக்கு வெங்காயத்தை முழுசாக போட்டுட்டு தக்காளியை இந்த மாதிரி நல்லா அரைச்சி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இந்த எண்ணெயில் லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மண் சட்டியில் வைக்கிற மீன் குழம்போட வாசனையே தனி தாங்க. இதோட டேஸ்ட்டுமே அப்படி இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க சங்கரா மீனை ஒவ்வொன்றா இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ மீன் எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த மீன் சட்டி குழம்பு வச்சா உங்களோட அப்பாச்சி அந்த மாதிரி பாட்டி ஞாபகம்லாம் வருதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் அப்பாச்சி எப்போவுமே இந்த மாதிரி மண் சட்டியில் தாங்க குழம்பு சாம்பார் இதெல்லாம் வைப்பாங்க. நானும் இப்போ இதை வைக்கும்போது எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லி கருவேப்பிலை சேர்த்து நான் இறக்கிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த மீனில் கொஞ்சமாக நான் வறுக்கிறதுக்காக மசாலா போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வறுத்துக்கிட்டேன். எக் ஃப்ரை பண்ணுறதுக்காக எக்கு வேக வச்சு மசாலா போட்டு வச்சுருக்கேன். அதையும் நான் வறுத்துக்கிட்டேன். இந்த முட்டை மசாலா யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும். நல்லா இது கூட ரசம் சாதம் சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அடுத்து கருணக்கிழங்குக்கு மசாலா போட்டு ஒரு 1/2 hour நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே இது உள்ளே இறங்கும். பாருங்கள், இப்போ அதையும் நான் இந்த மாதிரி நல்லா வறுத்து சூப்பராக எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. ஃபைனலாக ரசம் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.